வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோகோ தேர்ட் ரவுண்டோட ஃபோர்த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த ஃபோர்த் கொஸ்டின். பிகாஸ் தேர்ட் ரவுண்ட்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் 3 டேஸா 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அரே ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் மென்ஷன் பண்ணல. கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆஃப்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அப்போ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் நேம் பாருங்க, ஆல்டர்னேட் சார்ட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா given an array of integers. ஓகே, ஸோ அதாவது ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, நம்பர் சொல்லிட்டு தான் வாங்கியிருப்பாங்க. 7 சொல்லிட்டு 7 இன்புட்ஸ், இல்லைன்னா 8 சொல்லிட்டு 8 இன்புட்ஸ். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. இதில் நான் என்ன பண்ணணும், ரீஅரேஞ்ச் தி அரே இன் சச் எ வே. அதாவது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நீ அரேஞ்ச் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா that the first element is first maximum. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இருக்கிறதுலே பெரிய வேல்யூவாக இருக்கணுமாமா. செகண்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் மினிமம், அதாவது அந்த அரேலேயே இருக்கிறதுலே சின்ன வேல்யூவாக இருக்கணும். and repeat the same sorting for the subsequent pairs. அப்ப இந்த பேரை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகணும். ஸோ சப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு அரேல ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை கண்டினியூஸாக இருக்கிறது தான் சப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கீக்வெண்ட் பேரா கொண்டு போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் பெருசு ஃபர்ஸ்ட் சின்னது, செகண்ட் பெருசு செகண்ட் சின்னது, அடுத்து தேர்ட் பிக் வேல்யூ, தேர்ட் மினிமம் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நான் பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் கொடுத்திருந்த கன்செப்ட் என்ன அப்படின்னா given அரே சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த அரேவும் யூஸ் பண்ணாம இந்த அரேலேயே நாம சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப எக்ஸ்ட்ரா எந்த அரேவும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி given அரே கொடுத்துருக்கிறது சார்ட்டட் ஆர்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ இவ்வளோதான். ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க, அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஆல் தி ஆட் பொசிஷன். அதாவது ஆட் பொசிஷன் என்னது, அந்த 0th இன்டெக்ஸ், 2nd இன்டெக்ஸ், 4th இன்டெக்ஸ், 6th இன்டெக்ஸ். ஸோ இந்த இன்டெக்ஸ்லாம் பாருங்க, பெரிய வேல்யூ, அதுக்கடுத்து பெரிய வேல்யூ, அதுக்கடுத்து பெரிய வேல்யூன்னு அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ், தேர்ட் இன்டெக்ஸ், அந்த 5th இன்டெக்ஸ் எல்லாத்துலயுமே சின்ன வேல்யூ, அதுக்கடுத்து சின்ன வேல்யூ, அதுக்கடுத்து சின்ன வேல்யூ அப்படின்னு நான் பிளேஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் அந்த 4 கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இது 4th கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் த லாஜிக் இன் தி எக்ஸல் ஷீட். ஆஃப்டர் வி வில் டூ த ப்ரோக்ராம் இன் த கம்பைலர் பிளாக். ஓகே, ஸோ அங்கே நம்ம கோட் பண்ணலாம். ஸோ வாங்க எக்ஸல் ஷீட் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சப்போஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க எக்ஸல் ஷீட் போவோம். எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 7 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கு 7 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு அரே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 3 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ இந்த 7 எலமெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம அரே எல்லோ கலர் தான் மென்ஷன் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ ஏஆர்ஆர். ஸோ நான் எந்த அரேவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் நான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொடுத்துருக்கிற அரே வேல்யூஸ் எல்லாமே ஷார்ட்டட் ஆர்டரில் இருக்கும், அதாவது அசெண்டிங் மெத்தடில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்த வேல்யூஸே நம்ம எடுத்துக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம 10, 20, 30, 40 எடுத்துக்குவோம். ஸோ பிகாஸ் இன்டெக்ஸ் வேல்யூ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான், ஏன்னா இன்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும், எல்லா ஈவன் இன்டெக்ஸ்லையும், ஈவன் இன்டெக்ஸ் என்னது, 0th இன்டெக்ஸ், 2nd, 4th, 6th, இந்த இன்டெக்ஸ் எல்லாத்துலேயும் பிக்கஸ்ட் வேல்யூ பிளேஸ் பண்ணணும். அடுத்து எனக்கு ஆல் தி ஆட் பொசிஷன் நான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எந்த இதையும் ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எனக்கு எந்த அரேவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ண லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய வேல்யூவை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஸ்வாப் பிளேஸ் பண்ணுறது, அடுத்து சின்ன வேல்யூ கண்டுபிடிச்சி பிளேஸ் பண்ணுறது, அடுத்து பெருசு, அடுத்து சின்னது. ஸோ இப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இது நார்மலாக எல்லாமே யூஸ்வலாக பண்ணுறது. பட் நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதில் நம்ம அப்ளை பண்ண போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அல்காரிதம் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா பிட்வைஸுக்கு போகாதீங்க, இதுலேயும் ஷிஃப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா ஈவன் இன்டெக்ஸ்லையும் நான் பெரிய வேல்யூ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அரேலேயே பெரிய வேல்யூ எந்த இடத்துல இருக்கும்,
லாஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ வி நோ வெரி வெல். ஸோ அப்போ நமக்கே தெரியும் இந்த இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ எதில் இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். பிகாஸ் அதை தானே ஃபர்ஸ்ட்டில் வைக்கணும், கரெக்டாக? ஸோ அதனால அதை ஒரு டெம்பரரி வேரியபிளில் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ டெம்பரரி வேரியபிள் என்ன பண்ண போகுது, அந்த லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ 70 ஸ்டோர் பண்ணிக்குதுங்க. ஸோ ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டப்பா, இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் இந்த 70 எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அப்போ பொசிஷன் எனக்கு தெரியணும், எந்த பொசிஷனில் வந்து நான் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் இந்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணணும், கரெக்டாக? அதனால என்ன பண்ணுறேன், இதை எடுத்து நான் டெம்பில் வச்சுட்டு அங்கே இருந்து அந்த பொசிஷன் வரைக்கும் எல்லா வேல்யூவையும் ரைட் சைடு ஒரு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. ஷிஃப்ட் பண்ண போகிறதுனா ஒன்றும் இல்லை, இந்த 70 இருக்கிற இடத்துக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னது 60 கொண்டு வர போகிறேன். அடுத்து ஸோ இன்டெக்ஸ் வந்து இங்கே ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு வந்து வேறு கலர் கொடுத்துடலாம். எஸ், ஓகே. ஸோ 70 இருக்கிற இடத்துக்கு 60 கொண்டு வந்துட்டேன். அடுத்து இன்டெக்ஸ் மூவ் டு ப்ரீவியஸ் பொசிஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், 60 இருக்கிற இடத்துக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 50 கொண்டு வராங்க. அடுத்து இன்டெக்ஸை ப்ரீவியஸ் மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு 50 இருக்கிற இடத்துக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 40 கொண்டு வரேன். ஸோ ஆஃப்டர் இன்டெக்ஸ் மூவ் டு த ப்ரீவியஸ் பொசிஷன். ஸோ என்ன பண்ணுறேன், 40 இருக்கிற இடத்துக்கு 30 கொண்டு வர போகிறேன். ஸோ 30 ஐ பிளேஸ்டு. ஸோ அடுத்து நீங்கள் ஸ்வாப்பே பண்ணிடலாம்ப்பா, எதுக்குப்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், நான் சொல்கிறேன் ஏன் பண்ணுறேன்னு. ஸோ இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 20 கொண்டு வந்துட்டேன். அகெயின் இன்டெக்ஸை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 10. ஸோ கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ பொசிஷன் எங்கே நிற்கிதோ அதுக்கு, அதாவது பொசிஷன் 0 அப்படின்னா நான் 1லேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 1ல் நின்னாவே அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை எடுத்து வச்சிருவேன். ஸோ இப்படி எல்லா வேல்யூவையும் ஒரு டைம் நான் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த பொசிஷன் பிளேஸில் நான் என்ன பண்ணுவேன், அந்த டெம்பில் இருக்க 70 பிளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா எனக்கு ஒரு சப்சீக்வெண்ட் பேர் கிடைச்சிருச்சு, அதாவது கிரேட்டஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஏன் எப்படி ஸ்மாலஸ்ட் வேல்யூ நான் அரேஞ்சே பண்ணலையே, எப்படி கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் இருந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை அப்படியே ரைட்டில் ஒரு டைம் மூவ் பண்ணால் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ எனக்கு செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எகைன் என்ன பண்ண போகிறேன், இப்போ 70 பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பிளேஸ் பண்ணணும், இந்த 60 நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூவை எடுத்து பிளேஸ் பண்ணணும். எந்த இடத்துல, செகண்ட் இன்டெக்ஸில். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பொசிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த பொசிஷனை அடுத்து இங்கே வைக்க போகிறேன், செகண்ட் பொசிஷன். பிகாஸ் எல்லா ஈவன் இன்டெக்ஸ்லையும் பெரிய வேல்யூ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ அதுக்கடுத்த பெரிய வேல்யூ எங்கே இருக்கும், இந்த லாஸ்ட் பொசிஷனில் தானே இருக்கும், ஏன்னா நான் மூவ் பண்ணிட்டேனே, ஏன்னா அசெண்டிங்கில் இருக்கனால லாஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ அதை தூக்கி நான் டெம்பில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், எகெயின் அப் டு பொசிஷன் வரைக்கும் நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டில் ஆரம்பித்து இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 50. அடுத்து இன்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸ் மூவ் ஆகும். இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னது 40. ஸோ பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ எகெயின் ஐ மூவ். ஸோ எகெயின் இன்டெக்ஸ் இங்கே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 40க்கு முன்னாடி என்ன இருக்குது 30. ஸோ அந்த வேல்யூவை இங்கே வச்சுட்டேன். அடுத்து இன்டெக்ஸை மூவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 20 பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பாருங்க, பொசிஷன் 2 அப்படின்னா இன்டெக்ஸ் 3லேயே நிற்கணும், லாஸ்ட்ல இருந்து வந்துக்கிட்டு 3ல. ஏன்னா நான் 3க்கு வந்தாவே அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ பொசிஷனில் இருக்க வேல்யூவை எடுத்து வச்சிருவேன். ஸோ பிரச்சனை கிடையாது. முடிச்ச உடனே என்ன பண்ணணும், பொசிஷன் பிளேஸுக்கு டெம்பில் என்ன வச்சிருந்தீங்களோ அதை பிளேஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சா? ஸோ என்னோட ப்ராசஸ் எகெயின் ஓவர். ஸோ இப்போ நல்லா பாருங்க, செகண்ட் சப்சீக்வன்ஸும் ஆர்டர் ஆயிடுச்சு, 60 20 ஆர்டர் ஆயிடுச்சா? எகெயின் என்ன பண்ண போகிறேன், என்னோட பொசிஷனை அடுத்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் எல்லா ஈவன் இன்டெக்ஸ்ல தானே பிளேஸ் பண்ணணும். நான் பிளேஸ் பண்ண போகிறது மேக்ஸிமம் வேல்யூ மட்டும்தான், மினிமம் வேல்யூ அதுவாக ஆர்டர் ஆயிரும். ஏன்னா நான் பண்ணுறது ஷிஃப்டிங் ப்ராசஸ். ஸோ அதனால கரெக்டாக ஆர்டர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துக்கு பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை டெம்பில் தூக்கி வைக்க போகிறேன். ஸோ 50 வச்சாச்சு. ஸோ எகைன் என்ன பண்ண போகிறேன், இன்டெக்ஸை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 40 கொடுக்க போகிறேன். அடுத்து இன்டெக்ஸ் இங்கே போக போகுது, அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 30 கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பொசிஷன் இங்கே 4ல் நிற்கிறதுனா பொசிஷன் இன்டெக்ஸை வந்து 5லேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ பொசிஷன் புலிஸுக்கு டெம்பில் இருக்க வேல்யூ 50 கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன், பொசிஷனை லாஸ்ட்டுக்கு கொண்டு வருவேன்.
பொசிஷனை லாஸ்ட்டுக்கு கொண்டு வருவேன். ஸோ அதே ப்ராசஸ் எகெயின் பண்ண போகிறேன். ஓகேவா, லாஸ்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்ட டெம்பில். ஸோ டெம்பில் 40 இருக்கும். ஸோ இன்டெக்ஸை வந்து லாஸ்ட்டில் ஆரம்பிக்கணும், பொசிஷனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இங்கே இன்டெக்ஸும் பொசிஷனும் சேம், ஸோ நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் அந்த டெம்பில் இருக்கிறத இங்கே பிளேஸ் பண்ணிடுவேன். அடுத்து பொசிஷன் எங்கே மூவ் ஆகும்? அவுட் ஆஃப் பவுண்டரி. ஸோ அவுட் ஆஃப் பவுண்டரி போச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பாருங்க, என்னோட அரேல ஆல் தி ஆட் இன்டெக்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஆல் தி ஈவன் இன்டெக்ஸ் மேக்ஸிமம், அதாவது கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ இதை தான் நாம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு லாஜிக்கில் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஜிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம பண்ண போகிறது ஷிஃப்டிங் ப்ராசஸ். லாஸ்ட்ல இருந்து அதுக்கு முன்னாடி வேல்யூ கொடுத்துக்கிட்டே வரணும். அப் டு எது வரைக்கும் எனக்கு நான் எந்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணணுமோ அதுக்கு அடுத்த பொசிஷன் வரைக்கும் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். ஒரு 10 பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க. நான் 10வது வேல்யூவை தூக்கி ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? 10வது வேல்யூவை நான் வாங்கி வச்சுட்டு 10ஆவதா இருக்கவனுக்கு 9வது வேல்யூ, 9ஆவதா இருக்கவனுக்கு 8வது வேல்யூ, 8ஆவதா இருக்கவனுக்கு 7வது வேல்யூ தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ செகண்டா இருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு என்னோட வேல்யூ நான் கொடுத்துருவேன், நான் வச்சிருக்கிறது. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ கோட் பிளாக்ல கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க கம்பைலர் போகலாம். ஓகே, கம்பைலர். யா, ஸோ கம்பைலரில் தான் கொஷினை வச்சுருக்கோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனை வச்சுக்கலாம். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கோடை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணிட்டு உங்கள் கஸ்டம் இன்புட்ஸை வந்து கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம ஆரம்பிக்கும் போது சி ப்ரோக்ராமில் அந்த பிள்ளையார் சொல்லி மாதிரி stdio.h அப்படின்னு போட்டு ஆரம்பிப்போம். ஸோ இங்கேயும் வந்து அதே தான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் இல்லாமல் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ சி ப்ரோக்ராமில் எனக்கு மெயின் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஃபங்க்ஷனாக சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் 0. ஸோ இங்கே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? என் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் வாங்கணும். ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தெரியாமல் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. அரேல உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ஸ்ட்ரிங்கில் நமக்கு நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தேவையில்லை, ஏன்னா எண்ட் செக் இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது, எண்டிங் கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சப்போஸ் 7 அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 7 எலமெண்ட்ஸ் வாங்கணும். அந்த 7 எலமெண்ட்ஸையும் வந்து அரேல ஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கே நல்லா தெரியும், அரே அப்படின்னா 0th டெக்ஸ்ட்ல ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 7 எலமெண்ட்ஸ் அப்படின்னா 6 பொசிஷன் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணா போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்னோட இன்டெக்ஸை மூவ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் வித் 0 until n less than n வரைக்கும் டிராவல் பண்றேன். ஸோ 6 வரைக்கும் நான் ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னா அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த பொசிஷனோட அட்ரஸை கொடுக்கணும். ஸோ அட்ரஸ்க்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள் ARR, அந்த பொசிஷன், அந்த இன்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த பொசிஷனோட அட்ரஸ் கொடுத்தா அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, I get the collection data. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்? get the collection of data. ஸோ நான் collection of data வந்து get பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? நம்பர் ஆஃப் இன்புட்ஸை ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். ஓகேவா, நம்பர் ஆஃப் இன்புட்ஸை வந்து நான் யூசர்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, மற்றபடி எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் பிளேஸ் பண்ண போகிறது மேக்ஸிமம் வேல்யூஸை மட்டும்தான். அதுவும் எந்தெந்த பொசிஷனில்? ஈவன் இன்டெக்ஸ் பொசிஷன்ஸில் மட்டும்தான் பிளேஸ் பண்ண போகிறேன். அதாவது 0th இன்டெக்ஸ், 2nd, 4th. ஸோ அப்போ பொசிஷன் இனிஷியலாக 0, அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அது டெம்ப்னு நான் சொன்னேன். ஸோ லாஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் பொசிஷன் எப்படி எடுப்பீங்க? n-1 கரெக்டா? ஸோ இப்போ 7 நம்பர் வந்து 7 அப்படின்னா 6 தான் வந்து லாஸ்ட் பொசிஷனாக இருக்கும். ஸோ அதை நான் ஒரு டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எப்பயும் போல நான் சொன்ன ப்ராசஸ் தாங்க பண்ண போறேன். இன்டெக்ஸ் வந்து லாஸ்ட் பொசிஷன்ல ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை நான் கொடுத்துக்கிட்டே வருவேன். கரெக்டா? ஸோ அப்ப இன்டெக்ஸ் வந்து எனக்கு லாஸ்ட் பொசிஷன்ல ஆரம்பிக்க போகுது. n-1ல அப் டு எது வரைக்கும் மூவ் பண்ணுவேன்? கிரேட்டர் தன் பொசிஷன். பொசிஷனுக்கு அப்புறம், அதாவது பொசிஷன் 4னா இது 5லேயே ஸ்டாப் ஆயிடணும். பொசிஷன் 0னா இன்டெக்ஸ் வந்து 1லேயே ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். என்ன பண்ண போகிறேன்? அந்த பொசிஷனுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை கொடுக்க போகிறேன். ஸோ முன்னாடினா என்னதுங்க? இன்டெக்ஸ் -1. ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இதெல்லாம் வந்து சி ப்ரோக்ராமிங் கான்செப்டில் எடுத்தது. ஸோ இது தெரில அப்படின்னா அதெல்லாம், அதாவது வந்து அந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா இதெல்லாம் புரியாது. ஸோ நான் இங்கே சின்டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, லாஜிக் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது ப்ராப்ளம்ஸ் சால்விங் பார்ட். ஸோ அதனால தான். ஸோ அப்போ நல்லா பாருங்க, அரே ஆஃப் 6க்கு அரே ஆஃப் 5 கொடுத்துருவேன். அடுத்து இன்டெக்ஸ் எங்கே போகும்? 5க்கு போகும். ஸோ அரே ஆஃப் 5க்கு அரே ஆஃப் 4. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப் டு இது வரைக்கும் கிரேட்டர் தன் பொசிஷன் வரைக்கும் தான். அப்போ பொசிஷன் 0 அப்படின்னா இதில் நிற்கும். இன்டெக்ஸ் 1லேயே நின்றோம்.
அப்போ அரே ஆஃப் ஒன்னுக்கு அரே ஆஃப் ஜீரோவை கொடுத்துருவேன். ஸோ அப்போ எல்லாமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் ஆகி முடிச்ச பிறகு நான் என்னங்க பண்ணணும், ஆஃப்டர் நான் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பொசிஷனுக்கு நான் டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது லாஸ்ட் வேல்யூ இருந்து தெரியுமா, இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ, அதை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அரே ஆஃப் பொசிஷனுக்கு என்னோட கிரேட்டஸ்ட் வேல்யூ அந்த டெம்பை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு லூப்பிங். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால லூப்பிங். ஸோ பொசிஷன் ஒவ்வொரு டைமும் எப்படி போயிட்டு இருக்க போது, எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. பிகாஸ் எல்லா ஈவன் இன்டெக்ஸ்லையும் தான் மேக்ஸை பிளேஸ் பண்ண போகிறேன். மேக்ஸ் வேல்யூ எடுத்து, மேக்ஸ் வேல்யூ லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் மேக்ஸ் வேல்யூ எடுத்து நான் பிளேஸ் பண்ணுறேன். அப்போ மினிமம் வேல்யூ அதை சொன்னல ஷிஃப்ட் பண்ணுறனால எனக்கு மினிமம் வேல்யூ செட் ஆகிரும், பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ பொசிஷன்ஸை நான் 2 மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அப் டு எது வரைக்கும், எண்டிங் வரைக்கும் தான், பவுண்டரி வரைக்கும் தான் எப்பயும் போல். ஸோ பவுண்டரியை தாண்டிடுச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ பொசிஷன் லெஸ் தென் n வரைக்கும் தான் போவேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. ஸோ ஏன்னா அதுக்கு மேலே போனோம்னா பவுண்டரியை தாண்டிடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் இதை பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் வேறு எதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல, டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அதே அரேவை பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், வாங்கின அதே மாதிரி தான் லெஸ் தென் n வரைக்கும் ட்ராவல் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வேறு எதுவுமே பண்ணல. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் கொஷின் இந்த தேர்ட் ரவுண்ட். எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ரவுண்டில் கேட்ட ஈஸியான கொஷின் இதுதான். ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. பிகாஸ் நிறைய பிக் கோட் எழுதுனாங்க. பட் அவ்வளோ பெருசுலாம் இல்லைங்க, இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ ஸ்டோர் த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ ஸ்டோர் தி மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதுக்கடுத்து இந்த 2 லைன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஷிஃப்டிங், அது ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வேல்யூவும் ஒரு டைம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ 1 டைம் ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 1 டைம் ரைட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு லைனில் மேக்ஸிமம் வேல்யூவை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிளேஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இவ்வளோதாங்க, மற்றபடி எதுவுமே பண்ணலை. ஸோ ஆஃப்டர் நீங்கள் நான் வந்து அந்த அரேவை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, பிரிண்ட் தி ஆல்ட்ரேட்டட் அரே. ஓகே ஓகே ஸோ இங்கே எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஆல்ட்ரேட்டடுக்கு எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுங்க. பட் பிரச்சனை கிடையாது, கீழே ஆல்ட்ரேட்டுக்கு ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ ஆல்டர்னேட் அரே. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்டர்னேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ப்ரோக்ராம் கரெக்டாக வருது அப்படின்னு. ஸோ 7 கொடுத்து அவங்க கொடுத்த இன்புட்ஸை வந்து கொடுத்து பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ நல்லா பாருங்கள், 7 1 6 2 5 3 4. யா சூப்பர். ஸோ எல்லாமே கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இல்லை நான் வேறு இன்புட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் 6 எலமெண்ட்ஸ் கொடுத்து 10 20 30 40 60 80 சாரி. ஸோ இந்த மாதிரி 6 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நல்லா பாருங்கள், 80 60 40. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய எலமெண்ட்ஸ். ஸோ அண்ட் ஆஃப்டர் சின்ன எலமெண்ட்ஸ் என்னது 10 20 எல்லாமே வந்து ஆட் இன்டெக்ஸில் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பிஃபோர் 30 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கோடை வந்து, அதாவது இந்த கொஷின் வந்து கமெண்ட் லைனில் இருக்கும். இந்த கொஷினோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க். ஸோ ஆன்லைன் ஜிடிபி லிங்க். ஸோ யூ விசிட் தட் அண்ட் ஆஃப்டர் யூ வில் பி ஆக்சஸ் இட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டம் இன்புட்ஸை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடியும் பண்ணிக்கலாம் கூட, பிரச்சனை கிடையாது. ஆனால் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ரவுண்ட் கொஷின்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரிங் அரே பேட்டர்ன் நம்பர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த கான்செப்டை வச்சு மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் லாஜிக் நீங்கள் தான் திங்க் பண்ணணும் கொஞ்சம். பிகாஸ் அவங்க கன்ஸ்டன்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜோகோவில் இன்னும் சம் கொஷின்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ வி வில் மீட். ஓகே, ஸோ 4 days 4 கொஷின்ஸ் போகிறேன்னு சொன்னேன். ஸோ டுடே 4th day. ஸோ ஐ கம்ப்ளீட்டட். ஸோ அதே மாதிரி டேட்டா சக்ஸஸும் சைமல்டேனியஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் தட் ஆல்சோ, பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்பயும் சொல்கிறேன், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இன்டர்வியூஸ் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2019 20 20 21 these 3 batches, 2022 batches also some interviews they can apply. Okay, so சம் இன்டர்வியூஸ் வந்து அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா நார்மலாக அரே ஸ்ட்ரிங் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அதாவது நம்ம சால்வ் பண்ணுற கம்பெனி ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ். பட் சப்போஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்க, ஐபிஎம், ஜோகோ இல்லை பேபால், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் லேர்ன் இட். ஸோ டூ யூ ஹேவ் எனி சஜஷன், ஜஸ்ட் போஸ்ட் இன் chat section. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இருக்கீங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.